ஒரு நாள் சூரியன் வரலனா பெருசாலாம் ஒன்றும் நடக்காதுங்க. கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும். மனுஷங்கள்லாம் நார்மலா தான் இருப்பாங்க. 5 நாள் சூரியன் வரலனா செடிகளோட வளர்ச்சி கம்மியாகுங்க. வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு சோர்வு, மூட் சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். 10 நாள் சூரியன் வரலனா செடிகள் பலவீனமாக ஸ்டார்ட் ஆகுங்க. பூ பூக்காது, பல உருவாகவே செய்யாது. மனுஷங்களோட செர்காடியன் ரிதம் சேஞ்ச் ஆகும். 20 நாள் சூரியன் வரலனா குட்டி செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிடுங்க. உணவு உற்பத்தி கம்மியாகும், குளிர்ச்சி அதிகமாகும். 50 நாள் சூரியன் வரலனா பல பயிர்கள் செத்து போயிருங்க. விலங்குகளுக்குள்ளேயும் உணவு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். காய்கறி பழத்தோட விலையெல்லாம் பீக்ல போயிடும். 75 நாள் சூரியன் வரலனா பூமியோட வெப்பநிலை மொத்தமா கம்மியாயிரும். உணவு சங்கிலி மொத்தமா பாதிக்கப்படும். பல இடங்கள்ல மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலைமை வந்துருங்க. 100 நாள் சூரியன் வரலனா மனித இனத்தோட அழிவு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஆனா மனிதன் அதுக்கும் அடாப்ட் ஆக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூரியனோட அருமை. சோ இந்த வீடியோவை வீட்டை விட்டே வெளியே வராதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.